ப்ரோகிராமிங்கில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்த மறந்துறாதீங்க. அதுதான் விர்ச்சுவல் என்வைரன்மென்ட். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இப்போ நான் விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கமாண்ட் டைப் பண்ணி அதுக்கான விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பைதான் 3 நான் பைதான் 3 யூஸ் பண்றேன். அதனால 3ன்னு யூஸ் பண்றேன். பைதான் 3 -m அப்புறம் வந்து விஎன்வி அப்படின்னு நம்ம சொல்லணும். இதெல்லாம் டிஃபால்ட் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட வேரியபிள் என்வைரன்மென்ட் நேம் எந்த நேம் வேணா வச்சுக்கலாம். நான் என்ன வைக்கிறேன்னா, நியூ இஎன்வி அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? விஇஎன்வி அப்படின்னு குடுத்து ஜஸ்ட் என்டர் அடிக்கிறேன். இது பேக்கிரவுண்ட்ல கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சிடின்னு உள்ள போறேன். நியூ விஎன்வி என்டர் அடிக்கிறேன். உள்ள வந்தாச்சு. இத எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னா, சோர்ஸ் பின் எல்எஸ்ன்னு குடுங்க. அதுல பின் இருக்கு. ஸோ சோர்ஸ் பின் ஸ்லாஷ் ஆக்டிவேட் ஜஸ்ட் என்டர் அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆனோனே இங்க ஷோ ஆகும். அது எப்படி டீஆக்டிவேட் பண்றதுன்னா, ஜஸ்ட் டீஆக்டிவேட் அப்படின்னு டைப் பண்ணா போயிடும். அவ்வளோதான். இதான் சிம்பிளா விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்றது. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.